அண்மை செய்தி. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மையம் கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வர கேட்கலாம். செலினா, சென்னையிலிருந்து 790 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறது. அது கிட்டத்தட்ட கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை 5:30 மணி அளவில் மாறி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் 790 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கில் 850 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கில் 840 கிலோமீட்டர் தொலைவிலும், கோபால்பூருக்கு தென்கிழக்கில் 950 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்த பிறகு 28ஆம் தேதி தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தீவிர புயலாக மாறிய பிறகு வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடா மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேசத்தில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது அதிகபட்சமாக மணிக்கு 90லிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 110 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் 790 கிலோமீட்டர் தொலைவில் தான் நிலை கொண்டிருக்கிறது. புயல் உருவான பிறகாக சென்னை, அதே போல திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி செலினா.